நம்ம இந்த பரங்கிக்காயையும் இந்த வெங்காய பூவையும் வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க செய்யலாம். நான் இதை கழுவி எல்லாம் கட் பண்ணிக்கிறேங்கப்பா. நம்ம வெங்காயப்பூ பரங்கிக்காய் ரெண்டையுமே கட் பண்ணிட்டோங்க குட்டி குட்டியாக. இதுக்கு கூட போடுறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயாச்சு. நம்ம இதை தாளிச்சு விட்டுறலாங்கப்பா. நம்ம இப்போ தாளிக்க கடுகு, சீரகம், அந்த கலவையாக இருக்கக்கூடிய பருப்பு எல்லாம் போட்டோங்க. இது பொரிஞ்சதும் இனி நம்ம பச்சை மிளகா போட்டுருவோம். பச்சை மிளகா போட்டுட்டு இது கூடவே நம்ம இந்த வெங்காயத்தாள் பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இது லேசாக வெங்காயம் வதக்குவோம் இல்லைங்களா, அது மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த அரசாணிக்காய் பரங்கிக்காவை நம்ம சேர்த்துக்குவோம். இந்த பூ பார்த்து மட்டும் கட் பண்ணாமல் போட்டுட்டாதான் நமக்கு அப்படியே கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கட் பண்ணோன்னு வைங்களேன், அதில் குட்டி குட்டியாக இந்த பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணும்போதே உதிர்ந்து வீணாக போயிடும். இப்போ இது கூட நம்ம அந்த பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம அது வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கப்பா. அது என்னங்கிறதையும் நம்ம இது கூட இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டோம். அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலக்கு கலக்கி நம்ம மூடி வச்சிருவோம். அப்போ தான் அது வேகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இது இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக லேசாக தண்ணி இருக்குது. அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போது எனக்கு டின்னருக்காக தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு இதுவும் பனங்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, பனங்கிழங்கு அதில் செஞ்ச கூழும். சரிங்களா, இப்போ நமக்கு இந்த உணவு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறனால அந்த கொத்தமல்லி இலையையும் கொஞ்சம் சூடாகிறதுக்காக பெரட்டிக்கிறேன். இப்போ நமக்கு உணவு தயார். இனி அடுத்தது நான் பனங்கிழங்கோட கூழ் தயாரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்பெஷல் டின்னரான இந்த பரங்கிக்காய் வெங்காயப்பூ அதுவும் இந்த பனங்கிழங்கோட கூழும் தயாராகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்ன ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சிது அப்படிங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே பரங்கிக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்புறம் அந்த வெங்காயப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. See you, best wishes. Bye bye.